நாங்கள் மடிப்பாக்கத்தில் இருக்கோம். எங்கள் பேத்தி சாத்வி இவ பேர். இவ 30th மே பிறந்தா. பிறந்தோடனே கொஞ்சம் இவளுக்கு பால் குடிக்க முடியல, இவளுக்கு பால் இல்லை. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் சிஎம் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி ஆச்சு. ஸோ அங்கே சரி இவளுக்கு தான் இன்னும் ப்ரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் சில ஃபார்முலா மில்க் முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில மில்க் எது என்ன லாக்டர் அந்த மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸோட. ஸோ இருந்தால் கூட பட் குழந்தைக்கு சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. ஆனாலும் குழந்தை வயிறு ரொம்ப அந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப நேரம் குடித்தாலும் இவளுக்கு அவ்வளோ ஒரு பெயின்னா அந்த மாதிரி பெயின் இல்லை. அம்மா டெலிவரி பெயினே தேவைலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ண ரொம்ப. ஸோ இந்த பெயின் என்ன பண்ணுறதே எங்களுக்கும் தெரியல. சரி நாங்களாம் என்ன நினச்சோம்னா இவளுக்கு மில்க் சப்ளை தான் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் இதில் தெரிஞ்ச அந்த ட்ரெடிஷ்னல் இருந்த பூண்டு பால் அப்புறம் என்னென்னவோ அதெல்லாம் முருங்கைப்பூ பால் வேக வச்சு அதெல்லாம் ட்ரை பண்ணோம் எல்லாமே. பட் இருந்துமே குழந்தைக்கு சரியாக தூங்கவும் மாட்டான். எவ்வளோ நேரம் 1/2 மணி நேரம் ஆட்டவும் தொழிலில் 10 நிமிஷத்தில் எழுந்துருவான். ராத்திரியும் சரியாக தூங்குறதில்லை. வெயிட் கெயினும் இல்லை, வெயிட்டும் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை, பேஸ் லைன் வெயிட் தான் இருந்தாலும். சரி எங்களுக்கு என்னென்னு ரீசன்னு புரியல. அப்போது எங்கள் அக்கா யூஎஸ்லேருந்து வந்திருந்தா. அவள் பார்த்துட்டு ஒருவேளை இருக்க டன்ட்டை இருக்குமா அப்படின்னு நான் டவுட் பண்ணுறேன். ஏன்னா அவளுடைய வேற குழந்தைக்கு அது இருந்ததுன்னு Day 2லேயே ஆப்ரேட் பண்ணால் சரியாயிடுது அப்படின்னா அதை பற்றி ஒரு இது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. உடனே என் பொண்ணு கூகுள் எடுத்து டன்ட்டை நம்ம இந்தியாவில் பெஸ்ட்டு யார் பண்ணுறாங்க, குழந்தைக்கு நம்ம பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஆல்ரெடி 1.5 months ஆகிடுது, லேட் ஆகிடுது, இனிமேல் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு கூகுள் பண்ணும்போது சரவண் குமார் சாரோடைய இது கிடச்சிது, பெஸ்ட் இது. எங்களுக்கு அந்த ரிவ்யூஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு நம்பிக்கை, எங்கள் குலதெய்வ முருகனே எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரொம்ப வந்தோடனே எங்களுக்கு அப்போவே எங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது எங்களுக்கு. எப்படா ஃப்ரைடே வரும் சரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அந்த டாக்டர் பார்த்தோடனே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு சரியாக போயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர் கரெக்டாக ஒவ்வொரு இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்டுட்டு என்ன பண்ணணும், முதல்ல குழந்தைய அந்த ப்ராசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸசைஸ்லாம் சொல்லி அதுக்கு என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. ஸோ தட் குழந்தைய பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணும்போது நல்லா கோஆப்ரேட் பண்ணுவா சொன்னாங்க. அதுபடியே நாங்களும் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அந்த ப்ராசஸ் ஜஸ்ட் ஒரு 5 minutes முடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ நாள் 1.5 மாதம் நாங்கள் அனுபவிச்ச பிரச்சனை ஜஸ்ட் 5 minutes இப்படியும் போயாச்சு எங்களுக்கு. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. வி ஆர் வெரி மச் தேங்க்ஃபுல் டு டாக்டர். The whole family is happy மா. யாருக்குமே தூக்கம் இல்லை. நான் இப்போ குழந்தைனால குழந்தையும் தூங்கலை, குழந்தை அம்மாவும் தூங்கலை, அம்மம்மா நானும் தூங்கலை. எங்கள் ஹெல்த்தும் ஒவ்வொரு நாள் டெட்டிரேட் ஆகிட்டே இருந்தது. சரி இது இந்த மாதிரி பிரச்சனை யாராவது லாங் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஆகும்போது as a family we are so grateful. எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல எங்களுக்கு சாரோடைய பேர் தான் ஞாபகம் வரும். முதல்ல இங்கே அனுப்பிச்சி விட்டுருவோம்.